ஒரு 6 வித்தியாசமா சொல்றதுன்னா எப்படி சொல்லுவீங்க? 2011க்கும் 2025க்கும் இந்த மணிமேகலைக்கு ஒரு 6 வித்தியாசம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அப்போ வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு செலான் ஃபுல் பண்ண தெரியாது. ஆ. ஆரம்ப கட்டத்துல அவங்க ஓப்பன் பண்ண அக்கவுண்ட்லயே நான் வந்து திருப்பி போட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லாம என்னோட பணமே போயிடுச்சு. தெரியல. எனக்கு மினிமம் பேலன்ஸ் இருந்தா தான் அது மெயின்டெயின் ஆகுன்றதே எனக்கு தெரியல. அப்படி ஒரு தத்தியா தான் இருந்தேன். அப்புறம் அந்த இது கூட எனக்கு தெரியல. இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் அதே பேங்க்ல நான் என்னோட அவங்க ஓபன் பண்ணி கொஞ்சம் சென்டிமெண்ட் அக்கௌண்ட்னால நான் அதே தான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தெரியுது. இப்ப வந்து நான் எப்படி போறதுல இருந்து எல்லாமே நான் போக வர இப்ப நான் பேங்க் லோன் வாங்கி தான் வீடு வாங்கியிருக்கேன். எல்லாமே இப்ப எல்லாமே கத்துக்கிட்டேன். சொந்த வீடு. சொந்த வீடு. அந்த பொண்ணுக்கு வந்து தனியா வந்து எங்கேயுமே போக தெரியாது. இப்ப நான் வந்து இங்க சென்னையில இருந்து மணப்பாறை ஆயிட்டு திருப்பி அங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு உடனே கிளம்பி நைட் இங்க 12 மணிக்கு ரீச் ஆகிற அளவுக்கு சந்தோஷம் தைரியம் இருக்கு. அந்த மணிமேகலைக்கு வந்து டச் சாதாரண பட்டன் போன் கூட யூஸ் பண்ண தெரியாது. இப்ப இருக்க மணிமேகலைக்கு தேடி தேடி கூகுள்ல இருந்து எல்லாமே இப்ப லேட்டஸ்டா என்ன இருக்கோ அது தேடி தெரிஞ்சுக்கிற வரையும் ஒரு இது ஆர்வம் இருக்கு. அப்ப அப்பெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட பேச பயமா இருக்கும். அந்த பயம் இப்ப கிடையாது. இப்ப எதா இருந்தாலும் போல்டா பேசுறதுக்கு தைரியம் இருக்கு. இப்ப எங்க வெளியில போனா என் பையன் இருந்தா வண்டியில கூட்டி போவான். இல்லைன்னா ஒரு ஓலா புக் பண்ணி போற அளவுக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆப்ல புக் பண்ணி போற அளவுக்கு தெரியும். அப்புறம் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் இல்லாதனாலதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் தான் அவங்களுக்கு அந்த இதானாங்க. அதனால திருப்பியும் என் பையனுக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுனால முதல்ல சேவிங்ஸ் வச்சுக்கணும். ஏதோ எப்படி அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சு இப்ப கத்துக்கிட்டேன். நான் இப்போ ஒரு கோல்டு வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அது இப்ப லேடிஸ்க்குலாம் அதுதான். இப்ப நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா ஒரு ஜுவல்ல போயிட்டு அடகு வச்சுட்டு நம்ம பணமா எடுத்துக்கலாம். இப்ப யார்கிட்ட போய் கடன் வாங்கணும் அவசியம் இல்லை. யாரும் கை நிக்க வேண்டாம். அதை நான் கத்துக்கிட்டேன். பணம் சேர்க்கறோட நான் நகையும் சேர்த்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும். எமர்ஜென்சி மிடில் கிளாஸ்லாம் வந்து அதுதான். இப்ப யார்கிட்ட போய் திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டு கிடைக்க ரொம்ப உண்மை. என் பையன் ஃபீஸ் கட்டினா கூட தைரியமா போய் நகை அடகு வச்சுட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்ட. இப்ப அந்த வரலாம் ஒரு நாலேஜ்லாம் தெரியுது. அதெல்லாம் இப்ப கத்துக்கிட்டேன். அவங்க இறந்தானே சாதாரணமா காலில் போட்ட கொலுசு கூட வித்துட்டு அவனுக்கு ஷூ வாங்கிலாம் கொடுத்துருக்கேன். இப்ப அப்படி கிடையாது. இப்ப என் பையனுக்கு நான் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுக்க அளவுக்கு நான் வளர்ந்துருக்கீங்கன்னா அந்த உழைப்பு அந்த கடை தான் கொடுத்தது எனக்கு. இந்த டைம்ல நான் எல்லாத்தையும் நன்றி சொல்லதான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ஹவுஸ் ஓனர்ல தேடிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கடைக்கு வர கஸ்டமர்ஸும் என்னை வந்து ஒதுக்காம எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் இப்ப எங்கேயோ வீடு காலி பண்ணி போனா கூட திருப்பி இல்ல அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கலாம். நம்மளால அந்த பொண்ணுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தேடி வரவங்க தான் இன்ன வரையும் இருக்காங்க. மொத்தமா ஒரு 360 டிகிரிக்கு நீங்க மாறி இருக்கீங்க இல்லையா?